Hey guys, welcome to Diploma Guidance with Rosna. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா TNLA கவுன்சிலிங்கான ரேங்க் லிஸ்ட் விடுறாங்கல்ல. ரேங்க் லிஸ்ட் போர்ட்டல் எப்படி இருக்கும், நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போர்ட்டல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்த்திருப்போம். ஸோ பார்க்காதவங்க கீழே டெஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன், போய் பார்த்துக்கோங்க. இது வந்து TNLA ரேங்க் லிஸ்ட் போர்ட்டல் எப்படி இருக்கும், எஸ்சிக்கு எஸ்சிஏ இல்லை எம்பிசி பிசி எப்படி ரேங்க் லிஸ்ட் வரும், ஓவரால் ரேங்க் லிஸ்ட், அது போக கம்யூனிட்டி ரேங்க் லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டிப்ளமோ கைடன்ஸ் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து TNLA அப்டேட்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஜாப் அப்டேட்ஸ், இதை பத்திலாம் உங்களுக்கு வந்து நிறைய தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க வந்து எப்பயுமே நீங்க வந்து அந்த TNLA போர்ட்டலுக்குள்ள போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலே நீங்க உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு, உங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்து தான் நீங்க வந்து உள்ள போற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க அது கொடுத்து உள்ள போனீங்கன்னா மட்டும்தான் அது எப்படி அப்டேட் ஆயிருக்கா ஆகலையா அப்படிங்கறது வந்து உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்க இப்போ வந்து உங்க யூசர் நேம் கொடுத்து உள்ள போறீங்க அப்படின்னா உங்களோட ரேங்கிங் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல ஷேர் பண்றேன் பாருங்க. அதுல வந்து உங்க அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், அப்புறம் உங்க அப்ளிகேஷன் நேம் இருக்கும். அது பக்கத்துலேயே வந்து கம்யூனிட்டி என்ன, நீங்க எஸ்சியா எஸ்சிஏவா பிசி எம்பிசி இந்த மாதிரி உங்க கம்யூனிட்டி கொடுத்துருப்பாங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆவரேஜ், அதாவது நீங்க வாங்கின பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கறத அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பக்கத்துல தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், ஓவரால் ரேங்கிங் அண்ட் கம்யூனிட்டி ரேங்கிங். இப்போ என்னோட ரேங்கிங் இது வந்து லாஸ்ட் இயர் நான் வாங்கின ரேங்க் பாருங்க. நான் ஓவரால் ரேங்க்ல 6087 இருக்கேன். ஆனால் என் கம்யூனிட்டி ரேங்க்கு நான் வரும்போது நான் 104க்குள்ள வந்துட்டேன். ஸோ இதுதான் அங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயமே. நான் வந்து 85% தான். நான் வந்து 6000த்துல இருந்தாலும் ரேங்க் லிஸ்ட் நான் கம்யூனிட்டிக்குள்ள வரும்போது நான் 100ல வந்துடுவேன். ஆனால் எம்பிசி பிசி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் காம்படிஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஓவரால் காம்படிஷன்ஸ்ல வந்து அந்த 93ல நிறைய பேர் வந்து எம்பிசி பிசியா இருப்பாங்க. அவங்கள கம்யூனிட்டி ரேங்க் லிஸ்ட்குள்ள விடும்போது அவங்க வந்து பின்னாடி போயிடுவாங்க. பின்னாடினா 6000த்துல இருக்கவங்க ஒரு 4000 2000 இந்த மாதிரி தான் வருவாங்களே. ஸோ இதெல்லாம் வந்து கம்யூனிட்டி ரேங்க் லிஸ்ட் விடுறதுக்கான ஒரு சில டிராபேக்ஸ். நீங்க என்னதான் ஹை பர்சன்டேஜே வச்சிருந்தாலும் உங்க கம்யூனிட்டியில உங்களை விட அதிகமான மார்க், அதான் இங்க பாருங்க 84.4285 இருக்கு. ஸோ அந்த டெசிமல் எல்லாமே கனெக்ட் பண்ணுவாங்க. 4286 யாராவது வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, 85 வாங்கினவங்களுக்கு தான் செகண்ட் ப்ரியாரிட்டி. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஒரு 1 or 2 days கழிச்சு உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் போர்ட்டலில் தான் நீங்கள் வந்து உங்களுக்கான காலேஜ் என்ன, காலேஜ் நம்பர், காலேஜ் கோடு, பிரான்ச் கோடு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கிளியராக பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி தெரியல அப்படின்னா இப்போ பழைய வீடியோ பாருங்க. அதில் இருக்கக்கூடிய பிரான்ச் கோடை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பிரான்ச் கோடோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டெலிகிராம் சேனலில் ஒரு PDF ஷேர் பண்ணியிருப்பேன், அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ரேங்கிங் ஸ்டேட்டஸ், இப்படி தான் வந்து ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து TNLA கவுன்சிலிங் பற்றி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுறேன். பர்சனலாக DM பண்ணுறீங்க அப்படின்னாலும் இன்ஸ்டா பேஜில் வந்து DM பண்ணுங்கள். தேங்க்யூ.